ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பொரோட்டோ நரோட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எபிசோட் 1 கைஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பொரோட்டோ வந்து காயின்னு ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவன் சொல்கிறான், லார்ட் செவன்த் ஒக்காக்கு எங்கே போனாரோ அங்கேயே ஒன்று அனுப்பி வைக்கிறேன்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை, கடைசி வரைக்கும் நான் ஷினோபியா நான் வாழ்வேன். நான் தான் பொரோட்டோ சுகாமி. நான் சாவர வரைக்கும் நான் ஒரு ஷினோபியா நான் செத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்ல பொரோட்டோக்கும் கவாய்க்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஸோ சண்டை நடக்கும்போது 5 வருஷத்துக்கு, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல போது பொரோட்டோ நரோட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போடுறாங்க. ஸோ அங்கே 2 பசங்க பேய்த்தனமாக அப்படின்னு இருப்பாங்க. யாரும் எங்கள் விட்டு முடியல, பில்டிங்காக தாவாங்க. ஸோ பொரோட்டோ அங்கங்கே தாயின் போகிற கூட ஒருத்தர் வரும். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனா ஷிகனாய் என்ன பெறாதோ சரி ஏதோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷிகமோருவன் நரோட்டோ வந்து நடந்து வந்து ஒக்காக்கே ஆஃபீஸு திறக்க போய் பார்த்தா எல்லாமே கீழே விழுவும். நரோட்டோட மைண்ட் வைஸ் இந்த வேலையெல்லாம் சேர்த்து கூட நான் செத்து போயிடுவேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் காமிக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒரு ட்ரெயின் மேலே உட்காந்துட்டுருக்க. ஸோ இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன். நம்ம ஷிகமோரோட பையன் வேறு இதை வேறு சாப்பிடணுமா, சாப்பிட்டு கண்ணு கை காலேருந்து புகை வருமா, இவ்வளோ காரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்மூத்தியை குடிப்பான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னன்னா இந்த லீஃப் வில்லேஜ் எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த ட்ரெயின் மேலேருந்து இந்த லீஃப் வில்லேஜை சுற்றி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. லீஃப் வில்லேஜை நானே அழகு தான். ஓகே பொரோட்டோ ஓ அப்படின்னு 2 பேர் பேசினோம். என்னது அகாடமியா? ஆமாம், அவனுக்கு அதை பற்றி தெரியாதா? நாளைக்குனா நம்ம எல்லோரும் அகாடமிக்கு போகிறோம். அகாடமி நிஞ்சா அகாடமிக்கு போகிறோம். சரி எனக்கு தெரியும். சரி ஆனால் உனக்கு ஒரு விஷயம், நீ அங்கே வந்து உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் பண்ணிட்டாத. அவர் தான் உட்காந்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி வாயது மட்டும் கொஞ்சம் மூடுன்னு சொல்லிட்டு பர்கரை வாயில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஐயோ காரம் சொல்ல நீ வாய மூடு. சரி சிக்கனாய் வேற. சரி ஆனால் நீ அங்கே வந்து நான் தான் அவனை பார்த்துக்கணும், உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. என்னது எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவான். பாய் ஓகே நீ போயிட்டு வா, நான் போகிறேன், வாயை மூடு அப்படின்னு சொல்லுவானா. ஸோ அப்பா எங்கே போடலப்பா, இந்த உலகத்தில் எனக்கு அப்பாவே பிடிக்காது. டேய் மேலேருந்து எதோ கத்தின்னு இருக்கேன். சாரி சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கரண்ட்டு கம்பத்து மேலே தம்பி தம்பி இடடாச்சுன்னு இல்லைன்னு பார்க்க அவன் கரண்ட்டு கம்பத்தில் இருக்கும். அப்படியே ஒரு சைட் போனால் அங்கே ஒரு 4-5 பசங்க ஒரு பையனை பிடிச்சி ரேக்கிங் பண்ணாடா, காசு கம்மியாக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் காசு தான், எங்களுக்கு பத்தாது, என்னை காப்பாற்ற முடியாது. பரோட்டோ தான் அவங்க மேலே ஜூஸ் ஊற்றிடுவான். வாட்ஸ் இது சாரிப்பா தெரியாத கொட்டிடுச்சு. வா நீ என்ன சொல்கிற இப்போ அப்படின்னு நான் அந்த கூட இருக்கிற பையன் கேட்பான். ஸோ அவன் வந்து கீழே குதிக்க போய் ஷேடோக்குள்ளன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஸோ ஷேடோக்குள்ளன் ஜுட்ஸு யூஸ் பண்ணோன்னே இது ஷேடோக்குள்ளன் ஜுட்ஸுவா, நீ ஒரு ஷினோபியா அப்படியே சொல்கிறதுக்கு கேப்புக்குள்ளே வாய்க்குள்ளே இது அமுக்கி அந்த பர்ஸை தூக்கி அந்த பையன்கிட்ட தான் போய் கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேங் வந்து ஒரு 3 முக்கியமான ஆள் வருவாங்க. எங்கள் பசங்க கூடயோட சண்டை பிறகு ஆரம்பிங்கடா ஓடிடு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஸோ நீ எங்கே போகிற? அந்த 3 பேர் பொரோட்டோ என்ன அந்த பையனை வந்து துரத்துவாங்க. ஆனால் அவங்க 2 பேர் வந்து மேலே இருப்பாங்க. அவங்க 2 பேர் பேசுவாங்க. ஓகே இப்போ நீ ஆல்ரைட்டாக இருக்கல, பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ ஒரு நிஞ்சாவா? ஆமாம் அது பேர் நிஞ்சுட்ஸு சொல்லுவான் நம்மளோட பொரோட்டோ. ஸோ ஆமாம் எனக்கும் நிஞ்சுட்ஸு தெரிஞ்சது நல்லாயிருக்கும். பட் நீயும் ஒரு ஷினோபியா, அப்போயே நீ எது யூஸ் பண்ணால் நாளைக்கு நான் அகாடமிக்கு போகிறேன் என்னது நீயுமான்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் அப்படியே பேசின்னு இருக்குவாங்க. ஸோ 2 பேர் கை கொடுத்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஊராக சுத்த போகும்போது கையில் வந்து ஜூஸ் குடிச்சுட்டு இருப்பான். அதில் கூட ஒரு பையன் ஒரு கம்பெனி பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கம்பெனி சொன்னேன்னு. வாட் நீ அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டோட பையனா? அப்போ இன்னும் வச்சு நான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாமா? நீ வேறு ஏன்டா காண்டு ஏற்றுற, வாய முடியல வாட அந்த பையனோட மைண்ட் வைஸ். ஸோ அவன் ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்க போதே அவன் பொரோட்டோ வந்து ஒரு மாதிரி போடுவான் இதுவே வாட் நைஸ் ஆசம்னு சொல்ல. ஸோ 2 பேரும் அப்படியே நடந்துன்னு போவாங்க. அந்த பொரோட்டோ வந்து அந்த மேலே நடந்துன்னு போவான், அவன் கீழே நடந்துட்டு போகும்போது உனக்கு அப்பா வருவாரா வீட்டுக்கு? எங்கள் அப்பா வீட்டுக்கே வரமாட்டார், உங்கள் அப்பாவாவது அட்லீஸ்ட் ராத்திரியாவது வீட்டுக்கு வராரு, அது கூட எங்கள் அப்பாவாக இருந்தால் நான் வருவார் சொல்லப்போது. இந்த அப்பாங்களே எப்படின்னா அப்படின்னு நம்ம பொரோட்டோ பார்த்து பச்சா கேட்பாங்களே நரோட்டோவை பார்த்து. ஸோ அது வேலை இல்லை. வாட் இப்போ மணி என்ன 7 இருக்க போகுது, அம்மா கிட்ட நான் வீட்டுக்கு போகிறேன், அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காதுல்ல. ஆனால் அது அப்பா கிட்டடா, எங்கள் அம்மா கிட்ட கிடைக்கும்டா பனிஷ்மெண்ட்டு. பாய்டா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே அப்படியே குடிச்சிட்டு போயிடுவாங்க.
என்னது ஆளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவேன். அவன் தூக்கி போட ஒரு கிணத்தை. ஸோ அதே மாதிரி தூக்கி போட்டு நானும் ஷினோபி ஆவேன்னு சொல்லிட்டு போவேன். நான் ரிவெஞ்சும் எடுப்பேன்னு சொல்லிட்டு போவேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இன்னட்டா வேறு அவன் ஷூ வேறு கண்மை விட்டுட்டு அவங்க வேறு சாப்பிட போவாங்களா. ஸோ இன்றைக்கி அப்பா வீட்டுக்கு வரையா சந்தோஷம் சொல்லிட்டு அவன் சாப்பிட போவான். ஸோ நீ நாளைக்கு அகாடமிக்கு போகிற, அதை பற்றி என்ன நினைக்கிற? ஈமாவி வேறு தங்கச்சி வேறு இருக்கும், அவன் தங்கச்சி. ஸோ அது வேறு தலையாட்டின்னு இருக்கும். அந்த தங்கச்சி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈமாவரி. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அவங்க அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்காக இப்படி இருந்தால் நரட்டோன்னு ஏம்மா ஆரம்பிக்காதீங்கம்மா. இதை நான் 1000 வார்த்தைக்கு மேலே கேட்டிருப்பேன் சின்ன வயசில். ஆனால் இதுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. ஆனால் நீ அங்கே போய் ஒழுங்காக நடந்துக்கணும், உங்கள் அப்பா பேர் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. டாட்டா, பாய் பாய், சி.